ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மின்சார கட்டணம் செலுத்துபவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. அதாவது மின் கட்டணம் குறித்து தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஜூலை 1 முதல் மின்சார கட்டணத்தை உயரும் அப்படின்ற மாரி நிறையா பத்திரிகை செய்தியில் வந்து பார்த்தா வெளியிட்டிருந்தாங்க. மின் கட்டணத்தை 3% உயர்த்த மின் வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா கிடச்சிருக்கும். ஒரு பாஸ்ட் 2 டேஸாக இந்த ஒரு அப்டேட் வந்து போயிருந்துச்சு. இப்போ அதுக்கு வந்து தமிழக அரசு என்ன பதிலளிச்சிருக்காங்க அப்படின்னா, கடந்த சில நாட்களாக செய்தி ஊடகங்களில் மின்கட்டண உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இது குறித்து பின்வருமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தற்சமயம் மின்கட்டணம் உயர்வு குறித்து எந்தவித ஆணையம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினால் வெளியிடப்படவில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனினும் ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டணம் தொடர்பான ஆணை வழங்கிடும் போது அதனை நடைமுறைப்படுத்துகையில் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இருக்கக்கூடாது எனவும், தற்போது வழங்கப்படும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடர வேண்டும் எனவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் என்று மாண்புமிகு போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து பார்த்தா இந்த ஒரு செய்தியில் வந்து வெளியிட்டிருக்காரு. அதாவது இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரல அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அப்படியே வந்து பார்த்தா அந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தி பரிந்துரை செய்கிறாங்க அப்படின்னா வீட்டு உபயோக மின்சாரத்துக்கான கட்டணத்தை நாங்கள் உயர்த்த மாட்டோம், அதேமாரி அந்த 100 யூனிட்டுக்கான இலவச மின்சாரமும் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது மின் கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் வந்து வீட்டு கனெக்ஷன் வந்து பார்த்தா மின் கட்டணம் உயர்த்த மாட்டாங்க. மீதி இருக்க கனெக்ஷன் அதிக யூனிட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் மின்சார கட்டணம் உயருதா இல்லையான்றத. இதில் வந்து பார்த்தா அஃபிஷியலாக இன்னும் எந்த அப்டேட்டும் வரல அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒருவேளை உயரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.